Hello everyone. Welcome to the next video in our ethics series. போன வீடியோல நம்ம deontological perspective பத்தியும் ஜான் ரால்ஸோட தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் பத்தியும் டீடைல்டா பார்த்திருந்தோம். நீங்க அந்த வீடியோவை பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட சொல்றேன் அண்ட் ஐ கார்டு மேல ஆட் பண்றேன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம இம்பார்ட்டண்டா இமானுவல் கண்ட் அப்படிங்கிறவரை பத்தியும் அவரு சொன்ன categorical imperative அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நவ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய இவர் தான் இமானுவல் கண்ட். ஹி வாஸ் அ ஜெர்மன் பிலாசபர் அண்ட் நிறைய பேர் இவர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எத்திக்ஸ் ஆர் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிலாசபி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட தியரி தான் categorical imperative. அதுல என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. categoricalனா கிளீன் ஆர் let us say clear. இம்பரேட்டிவ்னா கண்டிப்பா செய்யக்கூடியவை. அதாவது நீங்க ஒரு செயலை செய்றீங்க அப்படின்னா தட் ஹேஸ் டு பி டன் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இட். அது உங்களோட டியூட்டி. அந்த செயலை ஏதோ ஒரு கான்சிக்வன்ஸ்க்காக இதை பண்ணா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அதோட எண்ட் ரிசல்ட்டுக்காக பண்ணாதீங்க. அந்த செயலை ஜஸ்ட் பிகாஸ் யூ ஹேவ் டு டூ இட் அஸ் அ டியூட்டி அதுக்காக பண்ணுங்க. டோன்ட் பி வரிட் அபவுட் த கான்சிக்வன்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொன்னது தான் இமானுவல் கண்டோட categorical imperative அட் த அவுட் செட். ஸோ நவ் இந்த categorical imperative of Kant அப்படிங்கிறது as I told you, he believed that there are a set of moral obligations that one must follow. Morally we are obligated to do something. சில விஷயங்கள் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதாவது யாரும் இதுல நம்ம கழுத்தை பிடிச்சு இதை நீ செஞ்சாகணும் அப்படி கிடையாது. பட் அவுட் ஆஃப் யுவர் லாஜிக் ஆர் ரீசனிங் நம்மளுக்கு ஒரு மனசாட்சி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுபடி நம்மளாம் செய்தே ஆக வேண்டிய கட்டாயமான டியூட்டிஸ் சிலதெல்லாம் இருக்குப்பா, அதை நீங்க செய்யுங்க. அது செஞ்சீங்கனாலே அந்த சமுதாயம் ஒரு எத்திக்கலான சமுதாயமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இமானுவல் கண்ட் சொன்னது. அண்ட் மூவிங் ஆன், see the ones derived, ஸோ அப்படி டிரைவ் பண்ணப்பட்ட சில விஷயங்களை தான் நம்ம categorical imperative-னு சொல்றோம். செய்தே ஆக வேண்டிய சில காரியங்கள். see things which have to be done no matter what the result is or result might be. அதோட ரிசல்ட்டோ கான்சிக்வன்ஸோ என்னவா வேணா இருக்கலாம். ஆனா நீங்க அந்த கடமையை அந்த விஷயத்தை செஞ்சுதான் ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம பகவத்கீதையில நிஷ்கம் கர்மான்னு இருக்கும். டூ யுவர் டியூட்டி டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட்னு. கடமையை செய் பலனை எதிர்பாராதே. கிட்டத்தட்ட அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் கண்டோட categorical imperative இருக்கு. பட் ஸ்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்க போறோம். டோன்ட் வரி. பட் நவ் see, அப்ப categorical imperatives ஆர் அப்சல்யூட் கமாண்ட்ஸ். இது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதை செய் உனக்கு இது கிடைக்கும், இப்படி இருந்தா அப்படி கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இதை செய்யணும்பா. லெட் அஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், டு நாட் மர்டர். ஒய் யூ ஷுட் நாட் மர்டர்? எத்திக்கலா மனசாட்சிப்படி அது தப்பு, அவ்வளவுதான். ஐயோ இதை பண்ணா ஜெயிலுக்கு போயிடுவேன், இதை பண்ணா தண்டனை கிடைக்கும், அப்படி ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு கான்சிக்வன்ஸை வச்சு உங்க ஆக்டிவிட்டியை சரி தப்புன்னு பண்ணாதீங்க. த ஆக்ஷன் இன்ஹெரண்ட்லி ஹேஸ் டு பி எத்திக்கல். அந்த ஆக்ஷன்லயும் டியூட்டிலையுமே எத்திக்ஸ் இருக்கணும். அவர் தான் ரொம்ப அழகா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறோம். டோன்ட் காம்ப்ரமைஸ் யுவர் மீன்ஸ் ஃபார் த எண்ட். ஒரு எண்டு கோலுக்காக நீ போற பாதையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதம்பாரு. அதையே நம்ம பார்க்க போறோம். நவ் மூவிங் ஆன், ஆஸ் யூ கேன் see, categorical imperative அப்போ asserts that without regard to an end a certain kind of act can be rationally necessary. அந்த எண்டோ டார்கெட்டோ இல்ல கோலோ என்னவா வேணா இருக்கலாம், doesn't matter. Let us take the same example we took in the previous video. இப்போ ராபின்ஹுட், according to Immanuel Kant, ராபின்ஹுட் திருடிட்டாருப்பா. அவர் திருடி என்ன இருந்தாலும் ஏழைகளுக்கான நலனுக்காக கொடுத்தாருப்பா, கரெக்டு தான்ப்பா அப்படின்னாலும் திருடுறதுங்கிறது தவறான செயல். ஜஸ்ட் வாட் தியரி ஆஃப் ஜஸ்டிஸ்ல சொன்ன மாதிரி அதே தான் இங்கேயும். பிகாஸ் ரெண்டுமே டியான்டாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா. ஸோ ரெண்டுமே என்ன சொல்லணும்னா, உன் டியூட்டி என்ன? திருடுறது உன் டியூட்டியா? கிடையாது. திருடுறது தப்பு தானே. அப்போ அந்த செயலோட எண்ட் ரிசல்ட் என்னவா வேணா இருக்கலாம், எவ்வளோ நோபலா வேணா இருக்கலாம். அந்த செயல் அன்எத்திக்கல்னா எண்ட் ஆஃப் த டே அந்த ஆக்ஷன் அன்எத்திக்கல் தான். ரைட்? நோ, அதை தான் இவங்க சொல்றாங்க. see, hypothetical imperative-னு ஒன்று இருக்கு கண்ட்டை பொறுத்த வரைக்கும். அவர் என்ன சொல்றாரு, யூ மஸ்ட் டூ so and so if you wish to achieve such an end. இந்த எண்டு உனக்கு இந்த மாதிரிலாம் எண்ட் ஆகணும்னா இந்த வேலையை செய் அப்படின்னு இருக்குது ஹைப்போதெட்டிக்கல் இம்பரேட்டிவ். அது நம்மளுக்கு வேண்டாம். categorical imperative செஞ்சே ஆக வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு. அது நம்ம செஞ்சா இந்த சமுதாயம் எத்திக்கலா இருக்கும் அப்படின்னு இமானுவேல் கண்ட் சொல்றாரு. நவ் மூவிங் ஆன், நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he is ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968 மெக்சிகோ ஒலிம்பிக்ஸ்ல he is to run a full marathon. he is a marathon runner டான்சானியாலேருந்து. ஓகேவா. ஸோ அவர் ஓட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து பேவ்மெண்ட்ல இடிச்சு அடிபட்டு போயிடுது அவருக்கு. ஸோ ஆஸ் யூ கேன் see here, அவரோட நீ இன்ஜர் ஆயிடுது. கிட்டத்தட்ட அவரோட நீ டிஸ்லோகேட் ஆயிடுது அண்ட் ஷோல்டர்ல சிவியரான இன்ஜுரி.
பட் ஸ்டில் ஹி கண்டினியூஸ் த ரன். அதுக்கப்புறம் நடந்து ஓடின்னு மீதி இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் எல்லாம் முடிச்சு ஹி இஸ் ஃபினிஷிங் த ரேஸ். முடிச்சதுக்கப்புறம் கடைசி ஆளா முடிக்கிறாருங்க. 57வது ஆளா முடிக்கிறாரு. ஆனா அதுல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, 75 பேர் அந்த மாரத்தான ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்லி 57 கம்ப்ளீட்டட். அதுல 57வது ஆளா கம்ப்ளீட் பண்ணாரு. அப்ப அவர்ட்ட கேட்கறாங்க. கோல்ட் மெடல் முடிச்சவர விட 1 ஹவர் டிலேவா தான் முடிக்கிறாங்க. நெறைய பேர் ஸ்டேடியம்லேருந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அத முடிச்சீங்கன்னு அவர் கேட்கும்போது, இவ்ளோ தூரம் என் கண்ட்ரி என்ன அனுப்பிச்சிருக்கு 5000 மைலு. 5000 மைல் அனுப்பிச்சதுக்கான காரணம் இந்த ரேஸ ஸ்டார்ட் பண்றதுக்கு இல்ல. இந்த ரேஸ முடிக்கிறதுக்கு. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்களேன். அப்பா கோல்ட் மெடல், சில்வர் மெடல் ஒண்ணும் கிடையாது. கடைசியா முடிக்கிறதுக்கு நான் ஏன் முடிக்கணும்? எப்ப ஏன்னா, சி ஆஃப் லேட் அன்பார்ச்சுனேட்லி வி ஹவ் பிகம் டூ மெட்டீரியலிஸ்டிக் அண்ட் ட்ரிவன் பை ரிசல்ட்ஸ்ல எந்த ஆக்டிவிட்டி கிடைச்சாலும் உடனே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். உடனே சக்சஸ் கிடைச்சிடும். கிடைக்கலனா ஐ வில் குவிட். இத ட்ரை பண்ணுவேன் குவிட். இத ட்ரை பண்ணுவேன் குவிட் இல்லையா? அண்ட் அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டி, பேரன்டல் பிரஷர், பியர் குரூப் பிரஷர்ன்னு நெறைய பிரஷர்ஸ் எடுத்து சக்சஸ் அப்படிங்கிறது இந்த மாரி ரிசல்ட்ஸால ட்ரிவனா இருக்கு. ப்ராசஸ் ஆஸ் எம்.எஸ். தோனி அண்ட் லாட் ஆஃப் அதர் லெஜெண்ட்ஸ் ஹவ் செட். ப்ராசஸ் தான் முக்கியம் ரிசல்ட்ட விட. கிட்டத்தட்ட அதே தான் நம்மளோட கண்ட்டும் சொல்றாரு இல்லையா? ப்ராசஸ் அந்த டியூட்டிய பாருங்க. அத என்ஜாய் பண்ணுங்க. அத தானே இவரும் பண்ணியிருக்காரு. இல்லையா? இங்க நான் மெடல் வாங்குறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. 75 பேர் ஆரம்பிச்சதுல 57 பேர் முடிச்சாங்க. நான் 57வதா முடிச்சாலும் மை டியூட்டி வாஸ் டூ பினிஷ் திஸ் ரேஸ். இன்னைக்கு வரைக்கும் அவர பத்தி படிக்கிறோம். ஒய்? அந்த மீதி 18 பேர் முடிக்கலையே. அவங்கள பத்தி நம்ம படிக்கலையே. இதத்தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். இந்த உலகத்துல ஜெயிச்சவனுக்கும், தோத்தவனுக்கும் கூட சரித்திரம் இருக்கு. வேடிக்கை பார்த்தவனுக்கு சரித்திரமே இல்ல. நவ் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கன்ட்ஸ் கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ். சில ஃபீச்சர்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தி பிரின்சிபல் ஆஃப் யூனிவர்சபிலிட்டி ஆர் ரிவர்சபிலிட்டி. அதாவது கண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் பிரின்சிபல் ஏதோ ஒண்ணு இருக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அது எல்லா சிச்சுவேஷனுக்கும் அப்ளிகபிளா இருக்குமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணணும். இல்ல பரவாயில்லப்பா, பொய் சொல்றது தப்பு தான். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸ்டீலிங் பண்றது தப்பு தான். பட் என்ன பண்றது அவங்கலாம் பண்றாங்களேன்னு ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்க. 2 விஷயத்த யோசிச்சு பார்க்க சொல்றாரு. 1 இந்த பர்ட்டிகுலர் ஆக்ட் நீங்க இப்ப பண்ண போறீங்கல்ல, இது யூனிவர்சலா எல்லாரும் பண்ணலாமா? இல்ல அக்ராஸ் சிச்சுவேஷன்ஸ் பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா? அப்ப அது எத்திக்கலா இருக்கும். இல்லன்னா அது அன்எத்திக்கல். இன்னொன்னு ரிவர்சபிலிட்டி. இந்த இடத்துல எனக்கு இந்த ப்ரமோஷன் வேணும். இல்ல எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ஆக்ஷன் நடக்கணும். அதனால இந்த பொய்யவோ, இந்த துரோகத்தோ ஏதோ ஒரு தப்பான ஆக்டிவிட்டிய நான் பண்ணிடுறேன். அது பரவால்ல எனக்கு பெனிஃபிட் ஆகுது. அதே ஆக்டிவிட்டி உங்களுக்கு யாராவது பண்ணா ஆர் யூ ரெடி டூ டேக் இட்? இதுதான் கண்ட் சொல்றது. பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. அந்த சைட்லேருந்து உங்களால அத ஏத்துக்க முடியுமா அந்த ஆக்ட்ட? இஃப் யூ கேன் அக்செப்ட் இட், தென் இட் இஸ் ஃபைன். இதுதான் ஆஸ் யூ கேன் சீ ஹியர், டூ அன்டு அதர்ஸ் ஆஸ் யூ வுட் ஹேவ் தெம் டூ அன்டு யூ. கன்ஃபூஷியஸ் சொன்னது. அண்ட் இது வந்து கோல்டன் ரூல் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ, அதையே மற்றவர்களுக்கும் நீங்க செய்யுங்க. அண்ட் தட் வில் பி அன் எத்திக்கல் ஆக்ஷன். இதுதான் பிரின்சிபல் ஆஃப் யூனிவர்சபிலிட்டி அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. See, there are a set of moral obligations that has to be universal. Everyone shall follow it without contradiction. எல்லாரும் கான்ட்ரடிக்ஷன் இல்லாம அத ஃபாலோ பண்ணும். அப்போ அந்த சமுதாயம் எத்திக்கலா அருமையான ஜஸ்டான ஒரு சமுதாயமா இருக்கும் அப்படின்னு இம்மானுவேல் கான்ட் சொல்றார். Then only it can be called as categorical imperative. அப்பதான் அது categorical imperative ஆகும். தேவைன்னா எடுத்துப்பேன். இத மட்டும் எடுத்துப்பேன். அது எனக்கு வேண்டாம். இந்த சிச்சுவேஷன்ல எடுத்துப்பேன். அந்த சிச்சுவேஷன்ல வேண்டாம். நோ, தட் வில் நாட் வொர்க். அதே மாரி ரிவர்சிபிலிட்டி. நான் இன்னொருத்தருக்கு பண்ணக்கூடிய செயல் அவங்களும் எனக்கு பண்ணலாம். அப்போ அது எத்திக்கல் ஆக்ஷன். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபைன். நவ் லெட் அஸ் சீ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஜஸ்ட் லைக் நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, சப்போஸ் அ பெர்சன் இஸ் ஹங்ரி அண்ட் ஸ்டீல்ஸ் அ பிரெட். ரொம்ப பசியோட இருக்கக்கூடிய ஒரு ஆள் பிரெட்ட திருடிட்டாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி டெலியாலஜிக்கல் அப்ரோச்ல, "எப்பா எண்ட் கோல் பசிக்காக திருடியிருக்காங்கப்பா, பரவாயில்லப்பா" அப்படிம்பாங்க. ஆனா டியான்டாலஜிக்கல்ல எஸ்பெஷலி கண்டோட கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் படி, "இல்லங்க, நீங்க எதுக்காக திருடினாலும் தப்பு தப்பு தான்" அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீசர். ஓகே. ஸோ அடுத்த பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மாரல் ஆப்ளிகேஷன் டு ட்ரீட் ஆல் ஹியூமன்ஸ் ஆஸ் எண்ட்ஸ் இன் தெம்செல்வ்ஸ். எந்த ஒரு மனிதனையுமே மீன்ஸ் டு அன் எண்ட், அதாவது ஒரு பர்ட்டிகுலர் ரிசல்ட்டுக்காக அவங்கள யூஸ் பண்ணிக்க கூடாது. ஆஸ் தே பாப்புலர்லி சே இல்லையா? யூஸ் திங்ஸ் நாட் பீப்பிள். லவ் பீப்பிள் நாட் திங்ஸ். ஆனா இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி கண்ட் சொல்ற மாரியோ இல்ல நம்ம நினைக்கிற மாரியோ இல்லாம நிறைய பேரு தே ஆர் யூசிங் பீப்பிள் அண்ட் லவ்விங் திங்ஸ். பொருட்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, மனுஷங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இல்லையா? அதை தான் பண்ணாதீங்கன்னு இமானுவேல் கண்ட் சொல்றாரு. ஏன்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் அன் எண்ட் இன் ஹிம்செல்ஃப் ஆர் ஹர் செல்ஃப். அவங்களே ஒரு எண்ட். ஓகே, அப்படிதான் யூஸ் பண்ண அவங்களா நேசிங்க. அவங்கள ஒரு காரியத்துக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஆஹா இவங்க கிட்ட பழகினா எனக்கு இது கிடைக்கும், அந்த காரியம் முடியிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறது இல்லையா? அத பண்ணாதீங்க. யூஸ் தெம் பிகாஸ்
ஹியூமன்ஸ் ஆர் அன் எண்ட் இன் தெம்செல்ஸ். டோன்ட் யூஸ் them as a means to an end. ஒரு பர்ட்டிகுலர் கோல் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. அது வரைக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அத அடையறதுக்கு ஒருத்தங்கள யூஸ் பண்ணிக்கலாம். நோ. தே ஆர் அன் எண்ட் இன் தெம்செல்வ்ஸ்ன்னு சொல்றாரு. அதனால தான் ஹியூமன் டிராஃபிக்கிங், ஸ்லேவரி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலா இல்லீகல். ஆமாப்பா ஸ்லேவரி ஐய்யயோ! இல்லீகல்ப்பா. ஹியூமன் டிராஃபிக்கிங் கடத்துறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் இல்லீகல்? அப்படி கிடையாது. இல்லீகலா இருக்கிறதுனால மட்டும் அது தப்பு இல்ல. கண்ட் என்ன சொல்றாரு? பிகாஸ் நீங்க அத செய்யற அந்த செயல்ல யூ ஆர் யூசிங் தெம் ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், கமாடிட்டி மாரி. அதுதான் தப்பு. பிகாஸ் ஹியூமன்ஸ் ஆர் அன் எண்ட் இன் தெம்செல்வ்ஸ். ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஃபைன். ஸோ, இப்போ இம்மானுவேல் கண்டோட கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்த்துட்டோம். அவரு சொன்ன இதே டோன்ட் ட்ரீட் பீப்பிள் ஆஸ் அ மீன்ஸ் டு அன் எண்ட் அண்ட் வாட் எவர் வி ஹவ் சீன் டில் நவ் இல்லையா? இது மாரி ரீசென்ட்டா சில எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது நடந்திருக்குமா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, கேன் வி திங்க் அபவுட் வேக்சின் டிப்ளமசி? கோவிட் டைம்ல அக்ராஸ் த வேர்ல்டு நெறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் வேக்சின் நேஷனலிசம் பிராக்டிஸ் பண்ணாங்க. அதாவது என்னோட வேக்சின பிரிப்பேர் பண்ணி என்னோட நாட்டு மக்களுக்கு மட்டும் நான் ஃபர்ஸ்ட் குடுப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்குலாம் பார்ப்போம். அப்படிங்கிற மாரி பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டைம்ல இந்தியா பிராக்டிஸ்ட் வேக்சின் டிப்ளமசி. என்னோட நாட்டு மக்களுக்கும் டேஞ்சர் தான். இந்த உலக மக்களையே எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்க்கொல்லி நோய். இருந்தாலும் என்கிட்ட இருக்கக்கூடிய வேக்சின்ஸ்லேருந்து நான் நெறைய மத்த கண்ட்ரீஸ்க்கு நேபாள், பூட்டான், மால்டீவ்ஸ் இப்படி நெறைய கண்ட்ரீஸ்க்கு நம்ம குடுத்துருக்கோம். அண்ட் 37% கிட்டத்தட்ட நம்ம அத கிராண்ட்ஸாவே குடுத்துருக்கோம். இமேஜின் நம்மளுக்கு உயிருக்கே டேஞ்சர் ஆகுற ஒரு சமயத்துல கூட நம்ம என்ன செஞ்சோம்? அந்த ப்ராசஸ் இல்லையா? மீன்ஸ் டூ அன் எண்டா நம்ம யோசிக்கவே இல்ல. நம்ம அந்த இடத்துல நம்ம டியூட்டியா என்ன செஞ்சோம்? மத்தவங்களுக்கு குடுக்கணும். எல்லா உயிரும் சமம்னு நான் ட்ரீட் பண்ணோம். ஸோ நவ் திஸ் கேன் பி யூஸ்ட் அஸ் அன் எக்ஸாம்பிள் இன் யுவர் எத்திக்ஸ் பேப்பர் ரைட்? அதே மாரி ரீசென்ட்டா நடந்த இன்னொரு இன்சிடென்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாமே. யுபில ஜான்சில ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். அங்க யாக்கூப் மன்சூரி அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணாருன்னா, அந்த நியோநாட்டல் ஐசியூக்கு வெளியில படுத்துட்டு இருக்காரு. அவங்க 2 குழந்தைங்க அங்க அட்மிட் ஆயிருக்காங்க. திடீர்னு ஃபயர் பிரேக் அவுட் ஆனோனே கண்ணாடிய உடைச்சுட்டு உள்ள போய் எத்தன இன்ஃபான்ட்ஸ் அவரால காப்பாத்த முடியுமோ நெறைய இன்ஃபான்ட்ஸ காப்பாத்துனாரு. வித்தவுட் கேரிங் அபௌட் ஹிஸ் லைஃப். பிகாஸ் ஹி பிலீவ்ட் இது என்னோட டியூட்டின்னு அவர் நம்புனாரு. ஆனா சோகம் என்னன்னா, அவரோட ஓன் 2 டாட்டர்ஸ், ட்வின் டாட்டர்ஸ் அவங்கள அதுல காப்பாத்த முடியல அவரால. பட் அகைன் இதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, வாட் அ ஹீரோ ஹி இஸ். அண்ட் இந்த மாரி எத்தன பேர் நம்மள சுத்தி இருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்குலயுமே நம்ம நம்ம கன்ஸோட கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் பார்க்கலாம். அண்ட் சச் எக்ஸாம்பிள்ஸ் இன் யுவர் பேப்பர் வில் புரொவைட் யூ அன் எட்ஜ். இந்த மாரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ நீங்க எத்திக்கல் ஆன்சர்ஸ்ல இன்க்ளூட் பண்ண நெறைய ட்ரை பண்ணுங்க. பேப்பர்ல படிப்போம், டிவில பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள்ஸோட உங்க ஆன்சர்ஸ் யூ கேன் என்ரிச். அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் அஸ் அன் அனெக்டோட் இன் யுவர் எஸ்ஸேஸ் இல்லையா? எஸ். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் த எக்ஸாம்பிள்ஸ் அசோசியேட்டட் வித் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, உங்களோட சர்க்கிள்ல இத ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஐ வில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ சோ மச்.